வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல நம்ம குலதெய்வம் தெரியாதவங்க எப்படி குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவது அப்படிங்கிறத பத்தியும், இதுதான் குலதெய்வம் அப்படின்னு நாங்க நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு சில வகையான சந்தேகங்கள் இருக்கு, ஒரு சில வகையான குழப்பங்கள் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல அதற்குண்டான சூட்சுமமான வழிபாட்டு முறைகளை நான் குறிப்பிடுறேன். அதை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும். நம்மளுடைய மூதாதையர்களால் வழி வழியாக வணங்கி வரப்பட்ட தெய்வம் தான் குலதெய்வமாக போற்றப்படுது. இந்த குலதெய்வமானது ஒரு சில வகையான காலமாற்றத்தினாலும் சில வகையான சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் தங்களுடைய மூதாதையர்களால் இதுதான் குலதெய்வம் அப்படின்னு தன்னுடைய சந்ததிகளுக்கு காமிச்சு கொடுக்காம போறதுனால பல மக்கள் குலதெய்வம் தெரியாம குலதெய்வ வழிபாடு இல்லாம பல வகையான சங்கடங்களை சந்திச்சு வர்றத நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்க முடியுது. அதற்கு பின்வரும் வழிமுறையை நீங்க கடைபிடிங்க. கண்டிப்பா உங்க குலதெய்வத்தின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இயல்பாக கிடைக்கும். நம்மளுடைய மூதாதையர்களை முழுமையாக அறிஞ்சு வச்ச தெய்வங்கள்ல முதன்மையா நம்ம சூரிய பகவான்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளுடைய மூதாதையர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எந்த சாமி கும்பிட்டு வந்தாங்க, எந்த தெய்வத்தை குலதெய்வமாக வழிபட்டு வந்தாங்க இப்படிங்கிற எல்லா வகையான தகவல்களையும் நம்ம சூரிய பகவான் பார்த்து ஒரு சில பதிவா வச்சிருப்பாரு. அந்த அடிப்படையிலையும் நம்ம சூரிய பகவான் ஈரேழு தெய்வங்களுடையும் தொடர்புடையவர் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. இந்த காரணத்தினாலையும் நம்ம சூரிய பகவான்கிட்ட முறையா நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்களின் ஆசீர்வாதமும் குலதெய்வத்தின் ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இயல்பான முறையில் கிடைக்கப்பட்டு நம்ம வாழ்க்கையில நலம் பெறலாம். அதற்கு இந்த ஒரு வழிமுறையை கடைபிடிங்க. இந்த வழிமுறைக்கு பேரு சூரிய பிரயோகம் அப்படின்னு பேரு. சூரிய பிரயோகம் அப்படின்னா பிரயோகம் அப்படின்னா ஏவி விடுதல் அப்படிங்கிற ஒரு பொருள்படும். அந்த காரணத்தினால நம்மளுடைய குலதெய்வத்தை நோக்கி சூரிய பகவானை ஏவி விடுறோம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துல இந்த வழிபாட்டை நீங்க பண்ணணும். இந்த வழிபாடு பண்றதுக்கு நீங்க அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்துக்கணும். அமாவாசை நாள்ல காலையில எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு நீங்க சூரிய பகவானை பார்த்து ஒரு டம்ளர் பால் எடுத்துக்கணும். அதற்கப்புறமா உங்க வீட்டுல எத்தனை நபர்கள் இருக்காங்களோ அத்தனை குறுமிளகு அந்த பாலுக்குள்ள போட்டுட்டு அந்த சூரிய பகவான்கிட்ட நீங்க பார்த்து ஆத்மார்த்தமா வேண்டணும். என்ன வேண்டணும் அப்படின்னா, என்னுடைய சூரிய பகவானே, என்னுடைய குலதெய்வம் எங்கிருந்தாலும் அந்த குலதெய்வத்தின் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீ வாங்கி கொடு. அதற்கப்புறமா இந்த குலதெய்வம் தெரிஞ்சவங்க யாராச்சும் இப்ப இருந்தாங்க அப்படின்னா அந்த அவர்கள் மூலியமாக சில வகையான தகவல்களை என்னை சேரும்படியான ஒரு சூழ்நிலையில் உருவாக்கி கொடு அப்படிங்கிற மாதிரி நீங்க சூரிய பகவான்கிட்ட வேண்டி வச்சீங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்தின் அனுகிரகம் ஆசீர்வாதமும் உங்களுக்கு இயல்பான முறையில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வழிபாட்டை முடிச்சுட்டு நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்த பாலையும் இந்த குறுமிளகையும் ஆளுக்கு ஒண்ணா சாப்பிட்டு இந்த பாலை பகிர்ந்து நீங்க குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா ஒரு 48 நாள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய உண்மையான குலதெய்வத்தின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இத நம்பிக்கையோட முழு முயற்சியோட செஞ்சுவாங்க. கண்டிப்பா வெற்றி அடைங்க. இந்த மாதிரி பல வகையான அரிய சூட்சும ரகசியங்களை தெரிஞ்சு கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.